புதிய அரசியலமைப்பு, மற்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிற தொடர்பாக, மற்றது காணாமலாக்கப்பட்ட அரசியல் கைதிகள் போன்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தல என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக நீங்க அமைச்சர் ரீதியில ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த எதிர்கட்சியினர் முன்னர் குறிப்பிட்டார்கள், அதாவது இந்த அரசாங்கம் வந்தவுடன் நாட்டில் இனவாதம் வந்துவிடும், அல்லது தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை அதிகரித்துவிடும், அல்லது வெள்ளவேன் வந்துவிடும், அதே போன்று தமிழ் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது, அது மாத்திரமல்ல சிங்கள மக்கள் மத்தியிலும் கூட பௌத்த வழிபாடுகளை கூட செய்ய முடியாது, தமிழர்களும் செய்ய முடியாது, இஸ்லாமியர்களும் செய்ய முடியாது, அவர்கள் பரதானிய முடியாது. இப்ப இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். ஒரு புறம் மறுபுறத்தில் சொன்னார்கள், இந்த அரசாங்கத்தின் ஓடுவது வேறு 3 மாதம் தான், அல்லது ஏப்ரல் மாதம் முடிய போகின்றது, அல்லது டிசம்பர் மாதம் முடிய போகின்றது. அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு வெளிநாட்டு உதவி கிடையாது, அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரம் தெரியாது. இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டுதான் இவர்கள் கடந்த காலங்களில் இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு அவைகள் அனையுமே பொய்யாக்கப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக, மக்களாலேயே புகழ்ந்து பாடுகின்ற அரசாங்கமாக மாறியிருக்கு. அதனால இன்றைக்கு நாளுக்கு நாள் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது. மக்கள் மத்தியில் உண்மையிலேயே இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் திருடர்கள், மோசடிக்காரர்கள், லஞ்ச ஊழல் பேர்வழிகளால் ஆளப்பட்ட நாடு. அது மாத்திரமல்ல, போதைப் பொருள் வியாபாரிகள் நிறைந்த நாடாக இருந்தது. இப்பொழுதும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஏன்னா தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நபர்கள் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகளாக மாறி இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அப்பனாரோடல்ல மகன்மாரும் கூட இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாக கடந்த காலங்களில் இருந்து தெரிய வருகிறது. அப்ப இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது தொடர்ந்து இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு இன்றைக்கு அரசியல் செய்வதற்கோ அரசியல் பேசுவதற்கோ வேறு எந்த பதங்களும் கிடையாது. அதனால் பழைய குருடி கதவத்தரோடு சொல்லி போட்டு பழையபடியே இவர்கள் பழைய புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற நபர்களாக இருக்கின்றார்களே தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் எனக்கு விசேடமாக இவர்களுடைய இந்த கூட்டு பற்றி நாங்கள் சொல்ல இருக்கோம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடராக நடக்குது. இன்றைய தினமும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அண்மையில இந்திய வெளிவிவர அமைச்சர் கூட இலங்கைக்கு வந்திருந்தார். ஏதாவது அரசியல் ரீதியாக ஒரு விடயம் இருக்கின்றது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது இந்த ஜெய்சங்கர் அவர்கள் வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்த போது நமது தமிழ் கட்சிகள் எல்லாமே சென்று சந்தித்தார்கள், கையிலாக கொடுத்தார்கள், கட்டி அணைத்து கொண்டார்கள். ஆனால் இங்க எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு வடக்கில் பூதகரமாக இருக்கின்ற பிரச்சனை தான் வேற எதுவும் இல்லை, இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு. அவர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது வேற எதுவும் இல்லை, எங்களுடைய மீனவர்கள் தலையில் இடியை வீழ்த்துகின்ற, அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்ற, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகின்ற வேலையை செய்கின்றார்கள் இந்திய மீனவர்கள். அப்ப அந்த விசேடமாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற பிரதான ஒரு அதிகாரியோடு அல்லது வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சரோடு இவர்கள் பேசியிருக்க வேண்டிய விடயம் என்ன? இந்த பிரச்சனை யாரும் வாய் திறக்கவில்லை. அது மாத்திரமல்ல, மக்கள் தாங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற பொழுது மக்கள் தங்களுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை செய்து அந்த போராட்டத்தின் மூலமாவது எங்களுடைய இந்திய மீனவர்களுடைய வருகை தடுக்க முடியுமா என்ற முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஜெய்சங்கரிடம் சென்று எங்களுடைய தமிழ் கட்சிகள் கோல் சொல்லுகின்றார்கள். அதோ அவன் போராடினான், இவன் போராடினான். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்திய தூதரகத்துக்கு எதிராக பேசினார்கள், அவர்கள் இன்னொருடைய ஆக்கள், இவர்கள் இன்னுடைய கைகூலிகள் என்று கூறினார்களே தவிர அவ்வாறு இங்க இருக்கின்ற மக்களை சுயமாக எழுந்தின்று போராடிய மக்களை காட்டி கொடுத்தார்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த வகையில் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அந்த தொடர்ச்சியாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் ஒன்றுதான் இப்பொழுது அண்மை நாட்களில் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய கைது. அது மாற்றமல்ல, நாங்கள் எதிர்வரும் காலங்களிலும் கூட நாங்கள் இது சம்பந்தமாக கூடுதலான ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் அதன் மூலமாக இவைகளை
தடுத்து நிறுத்துவதற்கு எதுவான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று நாங்கள் யோசித்து வருகிறோம். சட்டவிரோத நடவடிக்கைக்கு 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 வந்தேன் உங்களோட விஷயம் கூட காய்ச்சறீங்களா கச்சேரியில் வந்து காய்ச்சி நீங்கள் வந்துருங்களா நான் வந்து காய்ச்சவே அப்போ அவன் விஷயத்த காய்ச்சல் தான் போகிறோம் சரி அதான் சொல்லிட்டு நாங்கள் என்ன போராடுறதா என்ன இல்லை நான் இப்போ அவர்கிட்ட நீங்கள் அன்றைக்காவே பொதுமக்கள் என்ன வந்து கதைச்சவே நானே விட சொல்லி 31ஆம் தேதி நான் அன்றைக்கு வந்து இல்லைங்க இல்லை நீங்க கூப்பிட்டு வந்தவே அன்றைக்கு அவையில் வந்து கதைச்சவர் பொதுமக்கள் வந்து கதைச்சவையில் அப்போ அவையின் கதையை சொல்லி சொல்லி வந்து காய்ச்சிட்டு போகிறோம் சொல்கிறேன் நீங்கள் நிற்க முடியாமல் சொல்ல முடியாதா சொன்னேன் எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் மட்டும் போராடுவோம். நடவடிக்கைக்கு பல பொழுதே கொண்டு போட்டு நான் வந்த விஷயம் இதுதான் சட்டவிரோத கட்டடத்திற்கு சட்டவிரோத கட்டடத்திற்கு சட்டவிரோத கட்டடத்திற்கு சட்டவிரோத கட்டடத்திற்கு சட்டவிரோத கட்டடத்திற்கு வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்கள் வேண்டும் 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 வேண்டாம் 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 கையிட்டி மண் கையிட்டி வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் சட்டவிரோத கட்டடத்தை சட்டவிரோத கட்டடத்தை சட்டவிரோத கட்டடத்தை சட்டவிரோத கட்டடத்தை